நமது குழு சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் சிஆர்டி கிட்டு வந்து நமக்கு இப்போ டெட்டாக இருக்குது. சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. போர்டோடைய டாப் வியூ, போர்டோடைய மாடல் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா இதான் இதோடைய டேட்டா ஷீட் எடுக்கிற மாடல் நம்பர். எல்ஓடி நம்பர் பார்த்தா எல்ஓடி, எஸ்டிஆர் நம்பரு, ப்ராசஸர் நம்பரும் வெர்டிகல் நம்பரும் தெளிவாக இருக்குது. இது வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசி. ஃபஸ்ட்டு நம்ம செகண்டரி சைடு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா சாம்சங்கில் பெரும்பாலும் ஹச்அவுட் ஷாட் வரும். மீட்ரு X1 இருக்குது. டயோடைய அவுட்புட்லேயும் கிரவுண்டுக்கும் பார்க்குறோம். இது ஓகே. பொலாரிட்டியை மாற்றி நம்ம செக் பண்ணிக்கலாம். லீக்கேஜ் காட்டுது. கண்டிப்பாக நமக்கு ஹச்அவுட் போயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹச்அவுட் போகுது, அதாவது மெக்கானிக் ஐட்டும் ஹச்அவுட் ஷார்ட் ஆகியிருந்துருக்கு. ஹச்அவுட் போட்டிருக்காங்க, மறுபடியும் போயிடுச்சு. சரி, எல்ஓடி ஃபால்ட் இருக்குன்ட்டு எல்ஓடி சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஹச்அவுட் போட்டிருக்காங்க, மறுபடியும் ஹச்அவுட் போயிடுச்சு. சரி, ஒருவேளை ப்ராசஸர் சைடு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குமோன்னு சொல்லிவிட்டு ப்ராசஸரும் மாற்றி பார்த்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ராசஸர் வந்து பேஸ் ஒன்று புதுசாக போட்டிருக்காங்க. ஆனால் ஃபால்ட்டு ட்ரேசர் பண்ண முடியல. இது என்ன ஃபால்ட்டாக இருக்கும்? நார்மலாக ஹச்அவுட் போகுதுன்னா நமக்கு இந்த ஃப்ளைபேக் கெப்பாசிட்டி கம்ப்ளைண்ட் இருந்தாலும் ஹச்அவுட் போகும், இந்த டயோடு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் ஹச்அவுட் போகும். இவங்க ஒர்க்கிங் கிட்லேருந்து எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் நமக்கு பிரச்சனை இல்லை. மறுபடியும் ஏன் ஹச்அவுட் நமக்கு போகுது? எல்ஓடிக்கு வர லைனை கைட்டி விட்டுட்டு சப்ளை கரெக்டாக வருதான்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஹச்அவுட் போச்சு அப்படின்னா எடுத்தோடனே நான் ஹச்அவுட் போட மாட்டேன். இந்த எமிட்ரியும் ஹச்அவுட்டுடைய கலெக்டர் பாயிண்ட்டையும் ஒரு பிட் ஒயர் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. அதாவது நம்ம டிரான்ஸ்ஃபார்மருடைய, இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தான் இல்லைங்களா எல்ஓடின்றது, செகண்டரியை ஷார்ட் பண்ணியாச்சு. இந்த லைன் தான் நமக்கு B+ வோல்ட்டு உள்ளே வர லைன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ட்ராக்கை கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், B+ வோல்ட்டோடைய இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இது ஏசி பாயிண்ட்டு. இங்கேருந்து எடுத்து ஒரு பல்ப் ஒன்று போட்டு கொண்டாந்து இன்புட்டில் கொடுத்தாச்சு. அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் இன்புட்டுக்கு ஏசி வோல்ட்டு நேராக கொடுக்காம ஒரு பல்ப் ஒன்று போட்டு கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஒரே நேரத்தில் B+ கரெக்டாக வருதுன்னு செக் பண்ணிக்கலாம், எல்ஓடி நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சாம்சங் பொறுத்த வரைக்கும் ஹச்அவுட் போகுது அப்படின்னா யோக்கு கைட்டி பார்த்தாகணும். யோக்கு கம்ப்ளைண்ட் ஆகும். அது ஏன் கம்ப்ளைண்ட் ஆகும் அப்படின்னா, இங்கே B+ வோல்ட் அதிகமாக போகும்போது யோக்கில் கம்ப்ளைண்ட் வர்றது வாய்ப்பு இருக்குது. மீட்ரு டிசி மோடில் இருக்குது. ஃபஸ்ட்டு B+ வோல்ட் கரெக்டாக வருதா அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா 120 வோல்ட் வருது, 125 வோல்ட் வரும். இப்போ 120 வோல்ட் வந்துட்டுருக்கு. நம்ம இங்கே ஒரு லேம்ப் ஒன்று கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த லேம்ப் அதை பார்த்துக்கலாம். இந்த சின்ன லேம்ப்பு தான் அது. பார்த்திங்க அப்படின்னா பல்பு நமக்கு பழுக்கவும் இல்லை, எரியவும் இல்லை. அப்போ எல்ஓடி கரெக்டாக இருக்குது. எல்ஓடியை இப்படி செக் பண்ணும்போது இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெர்டிகல் ஐசிக்கு வோல்ட்டு போகும் இல்லைங்களா, அந்த வோல்ட்டு போகிற எல்லா, அதாவது எல்ஓடியிலேருந்து வெளியேறக்கூடிய எல்லா வோல்ட்டையுமே நம்ம செக் பண்ணிக்கலாம். இது வெர்டிகல் ஐசிக்கு போகக்கூடிய வோல்ட்டு. ப்ளஸ் வோல்ட் வருது. ஆனால் வோல்ட் கம்மியாக தான் வரும், பிரச்சனை இல்லை. நம்ம வோல்ட்டை பார்த்துட்டாலே போதும். மைனஸ் வோல்ட்டு. அடுத்தது நெக் போர்டுக்கு போகக்கூடிய 185 வோல்ட்டு, அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம்.
இந்த இடத்துலையும் வோல்ட் ஓகே, நமக்கு பிரச்சனை இல்லை. இங்கே ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகுதா அப்படின்னு பார்த்து அதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா டியூனருடைய பி ப்ளஸில் வச்சுருக்கேன். கிரவுண்டுக்கும் பி ப்ளஸ்க்கும் 5.6 வோல்ட், இந்த இடம் எல்லாம் ஓகே. ஆனால் ஹச்ஓட் ஏன் நமக்கு போச்சு? அடுத்து நம்ம டிரைவர் டிரான்ஸ்ஃபார்மருக்கு வோல்ட் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு வோல்ட் வருது, நமக்கு டிவி ஓடிட்டுருக்கு. ஹச்ஓட் ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்னா இந்த டிரைவர் டிரான்ஸ்ஃபார்மருக்கு சப்ளை வர லைன் இந்த இடம், இந்த கெப்பாசிட்டி கம்ப்ளைண்ட் இருக்கும். அதனால் நம்ம இதை மாற்றவும் சரியாயிடும் அந்த ஓவர் ஹீட் பிரச்சனைக்கு. ஆனால் போட்டோடனே போடுது, அதாவது ஹச்ஓட் போகிறதுனால நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த சர்க்கியூட்டை ரிவர்ஸ்லேயே ட்ரேசர் பண்ணிட்டு வரணும். ஏன் அப்படின்னா சர்க்கியூட்டை ரிவர்ஸ்லேயே ட்ரேசர் பண்ணுறோம் அப்படின்னா அது கரெக்டாக இந்த பாயிண்ட்டுக்கு வரும். இந்த 2 பாயிண்ட் இதில் ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம வெர்டிகளுடைய ப்ளஸ் வோல்ட் இருக்குது இல்லைங்களா, 14 வோல்ட்டு. அந்த ப்ளஸ் 14 வோல்ட் இங்கேருந்து வந்து ஒரு டயோடு வழியாக ஹச் டிரைவருக்கு போகும். இன்னொன்று டிஃபால்ட்டாக ஸ்டாண்ட் பையில் இருக்கும்போது இந்த சர்க்கியூட் இருக்குது இல்லைங்களா, கண்ட்ரோல் வோல்ட்டு, இது வழியாக வந்து இந்த டயோடு வழியாக இங்கே வந்து இதன் மூலயமா ஹச் டிரைவருக்கு சப்ளை போயிட்டுருக்கும். இப்போ டாப் வியூவிலேருந்து பார்க்குறோம் அப்படின்னா இந்த வெர்டிகல் ஏசிக்கு பின்பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே 2 டயோடு இருக்கு இல்லைங்களா, இந்த 2 டயோடு கம்ப்ளைண்ட் வரும். இது பிரச்சனை வந்தால் தான் இது மாதிரி ஹச்அவுட் ஓவராக ஹீட் ஆகிறதும் இந்த டயோடால் தான், போட்டோன்னே போகிறதும் இந்த டயோடால் தான். சப்ளை ஆஃப் பண்ணி வச்சு மீட்டரை கன்வெர்ட்டி மோடில் வச்சுருக்கேன், அதாவது டயோடு மோடில். ஃபஸ்ட்டு அந்த 14 வோல்ட்லேருந்து வரக்கூடிய டயோடை செக் பண்ணால் அது கரெக்டாக இருக்குது. அடுத்தது கண்ட்ரோல் வோல்ட்லேருந்து வரக்கூடிய டயோடை பார்த்திங்க அப்படின்னா டயோடோடைய வேல்யூ காட்டல. ஸோ டயோட் நமக்கு ஆஃப் கண்டிஷன், அதாவது ஓப்பன் கண்டிஷனில் இருக்குது. இதனால தான் போட்டோன்னே ஹச்அவுட் நமக்கு போகுது. சரி, நம்ம பொலாரிட்டியை மாற்றி செக் பண்ணிக்கலாம். அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 14 வோல்ட்லேருந்து வர டயோடு கரெக்டாக இருக்குது. ரிவர்ஸ் பேஸில் கண்ட்ரோல் வோல்ட் டயோடும் ரிவர்ஸ் பேஸில் காட்டல. நம்ம செய்ய வேண்டியது இந்த டயோடை மாற்றிட்டு, அதாவது இந்த டயோடு இதை சேஞ்ச் பண்ணால் இந்த பிரச்சனை சரியாயிடும். இந்த சர்க்யூட்டை நல்லா பார்த்தீங்கன்னா புரியும். ஒரு பக்கம் கண்ட்ரோல் வோல்ட் வந்து டயோடு போடுறாங்க, அதே சர்க்யூட்டு இங்கே இருக்குது, இது வெர்டிகலுக்கு போகிறது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் வோல்ட்லேருந்து வந்து ஒரு ரெஜிஸ்டர் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டயோட் போட்டு எடுத்து இந்த 2 டயோடையுமே இணைக்கிறாங்க பாருங்கள். இணைச்சி தான் இந்த லைன் நேராக எங்கே போகும் அப்படின்னா இந்த ஹச் டிரைவருக்கு போகும், இந்த பாயிண்ட்டுக்கு. இதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் போட்டு தான் இந்த கெப்பாசிட்டர் போகும். ஸோ நம்ம இந்த டயோடை சேஞ்ச் பண்ணணும். இந்த டயோடை சேஞ்ச் பண்ணால் பிரச்சனை சரியாயிடும். அதேமாதிரி இதில் போட்டுக்கிற ஹச்அவுட் நம்பர் பார்த்திங்கன்னா D2499, நம்ம 1803 போடலாம். இந்த 2499ஓட 1803 நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், ஹீட்டும் தாங்கும். இப்போ நம்ம 1803 போட்டு இதோடைய ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். இவங்க எல்ஓடிலாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செய்கிற இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பார்த்துருந்தாங்கன்னா தேவையில்லாமல் எல்ஓடி மாற்றிருக்க வேணாம், அதே மாதிரி ப்ராசர் ஐசி மாற்றிருக்க வேணாம். இந்த இடத்துல இருந்தது பார்த்திங்கன்னா IN 4004, நாம் போடுறது IN 4007 போடலாம். போட்டுட்டு ஹச்அவுட் போட்டு ஆன் பண்ணி என்ன கண்டிஷன் இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதே போல் எப்போ நமக்கு ஹச்அவுட் போனாலும் இந்த ப்ளூ கலர் டிஸ்க்கு கெப்பாசிட்டர் இருக்குது இல்லைங்களா, இதை பாருங்கள், அது வெடிச்சிருக்கான்னு பாருங்கள். அப்படிலாம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா மாற்றி விட்ருங்க, கண்டிப்பாக மாற்றிடுங்க. இந்த டிஸ்க்கு கெப்பாசிட்டர் பாருங்கள், இது வெடிச்சிருக்கு, கலர் மாறிக்கிற அப்படின்னா நமக்கு ஏஎஃப்சி கம்ப்ளைண்ட் வரும். அதாவது டிவி ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது லெஃப்ட் சைடு படம் வராமல் அப்படி ரைட் சைடு நவுந்து ஓடின மாதிரி ஒரு படம் ஓடிட்டுருக்கும். அது இந்த டிஸ்க்கு கெப்பாசிட்டி கம்ப்ளைண்ட் இருந்தால் கூட வரும்.
பழையபடி ஜாயின் பண்ணியாச்சு. வீடியோவும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. பார்த்தீங்கன்னா டிவி கரெக்டாக ஆன் ஆகிடுச்சு. ஹச்அவுட் ஹீட் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஹச்அவுட் ஹீட்டு இல்லை. எப்பயுமே நார்மலாக எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் தான் இருக்குது. அதே மாதிரி எப்போ சர்வீஸ் பார்த்தாலும் ஒரு ரவுண்டு ட்ரை சாலரி ஃபுல்லாக செக் பண்ணிடுங்க. கெப்பாசிட்டி எதாவது ஊப்பியிருக்கான்னு மட்டும் பாருங்கள். எப்பயுமே கஷ்டமான ஃபால்ட்டெல்லாம் இதுமாரி சிம்பிளாக தான் முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.